பார்க்கலாம். பெண்கள் தான் அழகுனா ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். அதே இந்த ஊர்ல பெண்களுடைய கைதட்டலுக்கு நம்ம ஆண்டு பாத்தீங்கன்னா 63 ஜோக் அனாதே கிடைக்கு ஜோக். பெண்கள் தான் அழகு, ஆண்கள் தான் அழகுனா ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். சார் தாத்தா கைத்தட்டல் கொடுக்குறாரு சார். அவர்லாம் ஒரு காலத்துல அழகா இருந்ததுனால தானே 16 குழந்தை. இன்னைக்கு பீஸ் கட்ட முடியாம கிடக்காரு பாப்பா. அவருக்கு 16 குழந்தை உங்களுக்கு எப்படி தெரியும்? வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்காருமா. ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க தான் அழகு எல்லாம் சொன்னீங்க. ஆமா சார், நாங்க தான் சார் அழகு. நீங்க அழகுனா நாங்க பேரழகு. பேரழகு இல்ல, பேருக்கு தான் அழகு. ஒரிஜினல் பியூட்டிஸ்னால என்னைக்குமே பெண்கள் நம்ம தாங்க சார். ஒரே ஒரு சட்டையா எப்போ ஒரு சட்டையா 120 ரூபா உட்காந்து பேசி 80 ரூபாய்க்கு வாங்கினேன். எதுக்கு இதை போட்டிருக்கேன்? டிஷர்ட் தார பின்னாடி கிழிஞ்சிருக்கு மறைக்கிறக்கா போட்டேன். இதே எங்களுடைய ஆண்களுடைய நிலைமை. அவளதான் போட்டு 1 வாரம் 7ஆம் நம்பர் ஷூ 1 9ஆம் நம்பர் ஷூ அவசரத்துல. எங்களுடைய ஆண்களுடைய நிலைமை இதுதான். ஆனா பாத்தீங்களா இவங்க எத்தனை மேக்கப் பாத்தீங்களா? ஒரு டேபிள் நிறைய ஏதோ பையில பெருசா கொண்டு வந்துருக்கணும். கட்டப்பை நிறைய எடுத்து வச்சு ஒரு கிரீமா எடுத்து போடும். எல்லா கிரீம் போட்டு கடைசியில் ஐஸ்கிரீம் அதையும் எடுத்து போடும். என்ன பண்றேன்? வெயிலுக்கு குழு குழுன்னு இருக்கும். இத்தனை கிரீம் போட்டு நிக்குதே. இப்ப ரேசா தூரல் விழுந்துச்சு பாத்தீங்களா? நான் டீ குடிச்சு ஜாலியா உட்காந்து இந்த அம்மா ஐயோ ஐப்ரோ கரையுதே, லிப்ஸ்டிக் ஒழுகுதே. பெண்களுக்கு இந்த பதட்டம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ தாத்தா, நீங்க சொல்லுங்க தாத்தா. நான் க்ளோஸ் அப்ல வரேன். நான் மேக்கப் போட்டுருக்கேன். நீ பக்கத்துல வந்தாலே அவருக்கு ஆறு அடையாளம் தெரியாது. வராரு பாருங்க தாத்தா. நான் மேக்கப் போட்டுருக்கேனா? ஒத்த வார்த்தை சொல்லிட்டாங்க. பெண்கள் அழகா இருக்கிறது காரணமே ஆண்கள் தானா? உங்களுக்கு ஐயா என்ன ஒரு பாயிண்ட்ங்க. உங்களுக்கு ஜனவரி 3ஆம் தேதி அவார்டு வாங்கிக்க. எங்கேயும் போயிடாங்க, லீவை போட்டுறாங்க சார். அப்ப எனக்கு அவார்டு? உங்களுக்கு அவார்டு தான். வேற குழம்பு வச்சுட்டு வீட்டுல இருக்க வேண்டியதான். அதாவது வேற ஒண்ணும் இல்ல, 2 பேருக்கு அழகு இருக்கு. வீட்டுக்குள்ள வேணா பெண்கள் நீங்க அழகா இருக்கும். சரி, காட்டுக்குள்ள வந்து பாருங்க, எல்லாருமே ஆண்கள் தான் அழகு. ஆண் சிங்கம் தான் பெட்டரி முடி வச்சு அப்படி அம்சமா நடந்து வரும். பார்க்கும்போது ஒரு அழகு. பெண் சிங்கம் பாத்தீங்களா? பெட்டரி இல்லாம வாலும் இல்லாம ஒரு சிங்கம்னா உசுரே இல்லாம கிடக்கு. ஆமா, அதே போல சேவல் கோழில எது அழகு பாத்தீங்களா? சேவல் தான் அப்படி ஒரு கொண்டை வச்சு அப்படி வால் வச்சு காலையில நம்மளை எழுப்புறதுல எனக்கு அலாரம் எது? சேவல் தான். 4 மணிக்கெல்லாம் காலையில கொக்கரக்கோன்னு கூவுது, சாயந்தரம் குக்கர்ல வேகுது. அதோட நிலைமை அவ்வளவுதான். அது பிரச்சனை இல்ல. இந்த கொக்கரக்கோ சவுண்ட் விட்டீங்களா? அது உங்க வாயில இருந்து வந்துச்சா? மனுஷன் ஊத்து ஊத்து பாக்குறாரு. ஆமா, அதெல்லாம் இருக்கு, சந்தோஷம் தான். அதே போல பாருங்க, ஆண் மயில் பெண் மயில் பாத்தீங்களா? ஆண் மயில் தான் தோகை இருக்கும். 4 மணிக்கு எந்திரிச்சு தோகை விரிச்சு அதை ஆடும்போது அவ்வளவு இவ்வளவு ஒரு தோகை கொஞ்சம் தள்ளிடுமா தோகை ஒடிச்சு போறாரு. இவ்வளவு ஒரு தோகை வச்சு அங்க வரமா பாக்க யார் ஒருத்த பிள்ளையோ பாவம், அவனுக்கு என்னென்னமோ குரல் வித்தெல்லாம் காமிக்கிறானே அப்படின்னு சொல்லி எவ்வளவு இறக்கப்படுறாங்க. சார் உண்மையில நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆனா உண்மையில எந்த சிங்கம் வேட்டையாடுங்க? பெண் சிங்கம் தான் வேட்டையாடி ஆண் சிங்கத்துக்கே சாப்பாடு போடுங்க. பெரிய கைத்தறி பெண் சிங்கம் இத்தனை பேர் இருக்கிறீங்க. இல்ல அது யூடியூப்ல பாத்துப்பாங்க அந்த ஜோக். சார் இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ்ங்கற ஒரு பெண்ணு 1 நாள் 2 நாள் இல்ல கிட்டத்தட்ட 286 நாட்கள் விண்வெளிக்கு போயிட்டு இந்த பூமியில கால் பதிச்சிருக்கானா. அந்த சிங்க பெண்ணுக்கு பெரிய கைதறல ஆண்களும் சேர்ந்து கொடுக்கலாங்க. சார் குடுக்குறோம். ஆமா சார். அது மாதிரி எனக்கு ஆன்சர் கொடுங்க சார். இன்னைக்கு நாங்க நாசாவுக்கு போறோம் சார். நாங்க நாசமா போறோம் அவ்வளவுதான், வேற என்ன? எல்லாம் நடைமுறையில பாக்குறதானே. இங்க வருங்க சார். சுனிதா வில்லியம்ஸ் ஒரு பெண்மணி 286 நாள் விண்வெளிக்கு போனதை பாராட்டுறீங்க, தாளாட்டுறீங்க, தோராட்டுறீங்க, எல்லா நியூஸ் பேப்பர்லயும் போடுறீங்க, எல்லா டிவிலையும் போடுறீங்களே. கூட 3 பேர் செம்மராடி மாதிரி ஆம்பளை போய் போனானே, ஏதாவது ஒரு பேப்பர் ஓரத்தில் போட்டனே அவனா? அவங்க மாதிரி எவ்வளவு நேரம் தொத்திக்கிட்டே ஒரு ஸ்மோக் பண்ணாம, அது நான் ஒரு பேர் வில் மோர் கடைசியில் பால் ஊத்தி விட்டு போயிட்டீங்க அவருக்கு. இத்தனை பேர் ஆண்கள் பாருங்க, ஆண்களை கொஞ்சம் உற்று நோக்குங்கள். தாடி வைத்திருக்கிறார்கள். ஏன் ஆண்கள் தாடி வைத்திருக்கிறார்கள்? யாருக்காவது பதில் தெரியுமா? ஏன் ஆண்கள் தாடி வைத்திருக்கிறார்கள் தெரியுமா சார்? வச்சிருக்காங்களா? அது சந்தோஷப்படுமா? ஏன் ஆண்கள் தாத்தா கூட தாடி வச்சிருக்காரு? ஏன் ஆண்கள் தாடி வச்சிருக்கிறாரு? இது நல்ல ஜோக்கா மட்டும் இருக்கட்டும். ஏன்னா ரொம்ப நாங்க அமைதியா இருக்கோம். சும்மா 1.5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிடாத. சும்மா ஓவர் பில்டப் சொல்லி சொத்துன்னு 1.25 காமெடியா போயிடக்கூடாது. ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறாங்க? மறுபடியும் டீடைல் காஸ்ட். ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறாங்க தெரியுமா? அவள் முத்தமிட்ட கன்னத்தில், அவள் முத்தமிட்ட ஒரே ஒரு கைத்தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம்? அவர் கையில தூசி தட்டுறாருன்னு அர்த்தம். உனக்கு கைது தாடிக்கலாம ஒரு தாடி மீச அவர் என்ன சலூன் கடையா போட்டுக்காரு. அவர் கைத்தட்டல் கொடுக்கறாருன்னா அவர் மட்டும்தான் அந்த முத்தத்தை பச்சக்கு பச்சக்குன்னு வாங்கி இருக்கிறாருன்னு அர்த்தங்க. அவள் முத்தமிட்ட கன்னத்தில் வேறு எதுவும் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக எனக்கு நானே போட்டுக்கொண்ட வேலைதான் என் தாடி.
இதுக்கு வந்து 7:45 ஆரம்பிச்சு அம்மா. ஏன் ஆண்கள் தாடி வச்சிருக்காங்க தெரியுமா? அவருக்கு உண்மையிலே தாடியே முளைச்சிச்சு ஒரு ஆளுகள். இவள நேரம் போய் இவருக்கு தாடியே கீழே விழுந்துருச்சு. அதாவது உங்க ஊர்ல இந்த மாதிரிலாம் காதல் கவிதைகள்லாம் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் எழுதுவாங்க, நாங்க வெளியே சொல்றதில்ல. எப்பவுமே பசங்களுக்கு இப்ப எல்லாம் அந்த பட்டன் போன்ல இருக்கும் போதெல்லாம் மெசேஜ் வரும். மெசேஜ் வந்தோடனே அந்த பிளேட் வந்தோடனே சிரிப்பேன், கையில வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 3 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் எடுத்து வைப்பேன். ஏன்னா இங்கிலீஷ் தெரியாது பாவம். பாத்துக்கிட்டே இருப்பேன். எச்சு ஓ டப்புனா என்ன மாப்பிள்ள கவு கவ்வா கவு சொல்லி அவன் ஆரி ஒண்ணு படிக்க முடியும். அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி பத்திரிக்கை ஒண்ணு வந்துருக்கும். இதுதான் எங்களுடைய நிலைமை. சிலர் கவிதை எழுதுவாங்க. அவள் என் அருகில் இருந்தால் என் கண்களை மூடவே மாட்டேன், செல்போனை தூக்கிட்டு போயிடுவான். எப்படி எப்படி லவ் பண்ணிக்காம பாருங்க சார், அநியாயமா இருக்கும். பாத்தீங்களா, எழுதுனது அவர்தான். நீங்க என்ன பேசுறீங்க? ஒரிஜினலா கைத்தல விடுங்க சார். பெண்கள் எதை செஞ்சாலும் ஒரு அர்த்தம் இருக்கும். இப்ப அந்த அம்மாவெல்லாம் பாருங்களேன், நடு வகுடு எடுத்து நடுவுல குங்குமம் வச்சிருக்காங்க. என்ன அர்த்தம்? குங்குமம் நிறைய இருக்குன்னு அர்த்தம் இல்ல சார். ஒரு பக்கம் பிறந்த வீடு, இன்னொரு பக்கம் புகுந்த வீடு, ரெண்டையும் ஒரு பெண்ணானவள் இணைக்கிறாள் அப்படின்ட்டு அர்த்தம் சார். அதுதான் ஒரு சொல்றதா? ஆமா. நான் எங்க ஊர்ல என்ன காப்பினேன், பிறந்த வீடு அதெல்லாம் இல்லப்பா. ஈரு பண்ணலாம் டிராபிக் இல்லாம ஹைவேஸ்ல அது வாட்டுக்கு போறதுக்கு. பாத்தீங்களா, உண்மையிலேயே சொல்றேன் சார். எல்லாரும் அந்த காலம் பெரியவங்கள பேசுவாங்க தெரியுமா? எங்க பாட்டி பேரு இருளாயின் பேரு. 4 அடி தான் இருக்கும், கூந்தல் 5 அடிக்கு இருக்கும். அவுத்து விட்டுச்சுன்னா தரையில் விடும். எங்க தாத்தா தூக்கிட்டே போற பின்னாடி அன்னைக்கு இருந்துச்சு. அதனாலதான் பெரியவங்க அந்த காலம் பேசுறதுக்கு என்ன காரணம் சொல்றேன். அன்னைக்கு கூந்தல் அவுத்து விட்டா தரை வரைக்கும் விழுந்துருக்கு. இன்னைக்கு விழுது, தனியா விழுது தொப்பு.